எக்ஸிட் போல்ல யார் ஜெயிக்க வாய்ப்பு தம்பி? திமுக தான் வெற்றி பெறும். 160 சீட்டுக்கு மேலேயும் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் கண்டிப்பாக. ரெட்டலை தான் வரும். எத்தனை சீட்டு வரும்? நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு 10 இடம் 15 இடம் பிடிச்சிருவோம். முக ஸ்டாலின் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா அவர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு. ப்ளஸ் 7.5 ரிசர்வேஷன் கொடுத்தது அவங்க தான், ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தது தான். நான்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட் எங்கள் வீட்டில். நம்ம தமிழ்நாடு 10.83% வளர்ச்சி விகிதம் வந்திருக்கு. மாற்ற தேவையில்லை, இது நல்லா தானே செய்கிறாங்க. என்ன குறை இருக்குது? புதிய செய்தி வந்ததுலேருந்து என்ன குறை இருக்குது? ஒரு குறை இல்லை. விஜய் ஒரு பெரிய அதை ஒன்று பார்க்குறீங்க. அவர் இப்போதைக்கு புதுசாக வந்திருக்காரு. இப்போ விஜய் ஒரு திடீர்னு ஒரு புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரா? ஏன் அவரே ஒரு நம்பாது, அப்போ நம்ம எப்படி அவர் நம்ப முடியும்? இது அரசியல். நான் ஏன் மாற்றம் வரணும்னு கேட்குறேன். ஆல்ரெடி எஜுகேஷனில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது, ஜிஆர் ரேஷியோவில் செகண்டில் இருக்குது. இது எங்கே நீங்கள் தேர்டுக்கும் 5த்துக்கும் கொண்டு போக போகிறீங்களா? இல்லை ஜிஎஸ்டிபியில் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். இது எதுவும் செகண்டுக்கு 5த்துக்கு கொண்டு போகிறீங்களா? இல்லை 1க்கு மேலே எதுவும் இருக்கா? இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணியிருக்காரு கருணாநிதி அவர்கள். அது மூலமாக இன்றைக்கி நான் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவனா, அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துருந்துச்சுன்னா என்னால் போயிருக்க முடியாது. இப்போ அந்த கவுன்சிலிங் சிஸ்டம் வந்தனால தான் நான் என்னோடய கோட்டாவில் போய் இன்ஜினியரிங் படிக்கிறேன். கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு லேப்டாப் உதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம். லேப்டாப் தந்தது அதோட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எல்லாமே அதில் லேப்டாப்பில் தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பிபிடி ப்ரெசன்டேஷன் எது பண்ணுறாலுமே நம்ம லேப்டாப்பில் பண்ணிக்கிறோம். அது நல்ல ஒரு ஸ்கோப் நல்லா இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ பண்ணியும் அந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலன்னா எப்படி? அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா அந்த டைமில் அது துரோகம் மாதிரி இல்லையா? அதாவது ஒரு இலவசமாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு நமக்கு செலவு வைக்கிறது அது ஒரு ஆட்சியே கிடையாது. டிவிக்கேவும் 2,500 ரூபா கொடுக்குறோன்றாங்க. ரைட்டு, கொடுத்தா வாங்கிக்கிற வேண்டியதான். நம்ம காசு தானே, நம்ம வட்டி காசு தானே. அப்புறம் குழந்தை பிறந்தா தங்கம் தரதா கொடுக்குறாங்க. வாங்கிக்கிற வேண்டியதான், வாங்கிக்கிற வேண்டியதானே. ஆனால் இதை பார்த்தீங்கன்னாலே கடன் அளவு 12,000 கோடி தாண்டி போகுது. வணக்கம். 2026 தேர்தலுங்கிறது சூடு பிடித்து கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வாக்குப்பதிவு ஆகிருக்கிறது. அதற்கு பிறகு நான் ஆட்சிக்கு வருவேன், நீ ஆட்சிக்கு வருவேன் என்று பல்வேறு கூச்சல் குழப்பங்கள் இருந்தாலும் கூட உண்மையில் ஆட்சிக்கு யார் வரப்போகிறார்கள், எக்ஸிட் போல் உண்மையிலே கள நிலவரம் என்ன என்பதை களத்திற்கு வந்திருக்கிறோம் பதிவு செய்வதற்காக. உண்மையிலே யார் முந்துகிறார்கள் என்பதை கிட்டத்தட்ட ஒரு துல்லியமான பதிவோடு இளைஞர்கள், முதியவர்கள் எல்லோரையும் சேர்த்து எடுத்திருக்கிறோம். இந்த எக்ஸிட் போலில் யார் முன்னணியில் வரப்போகிறார்கள், 4ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்பதை களத்துக்கு பதிவு செய்திருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். எக்ஸிட் போலில் யார் ஜெயிக்க வாய்ப்பு தம்பி? திமுக தான் வெற்றி பெறும். 160 சீட்டுக்கு மேலேயும் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏன் நான் திமுக ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் முதல்வன் திட்டம், அது மூலமாக நிறையா பயன்பெற்ற மாணவர்களை நான் பார்த்துருக்கேன். இந்த போட்டித் தேர்வு எழுதினவங்க அவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் கண்டிப்பாக அந்த நான் முதல்வன் திட்டம்ன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த தமிழ் புதல்வன் திட்டம், அதில் வர அந்த 1000 ரூபா, அந்த 1000 ரூபாயை வச்சு தான் நான் என்னோடய பஸ் பாஸ் அதெல்லாம் எடுத்தேன். அதுலேயும் இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை, அது மெயினாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா திட்டங்களை இந்த ஆட்சியில் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2006 இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணியிருக்காரு கருணாநிதி அவர்கள். அது மூலமாக இன்றைக்கி நான் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு மாணவனா, அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துருந்துச்சுன்னா என்னால் போயிருக்க முடியாது. இப்போ அந்த கவுன்சிலிங் சிஸ்டம் வந்தனால தான் நான் என்னோடய கோட்டாவில் போய் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம், இந்த ரிசர்வேஷன் சொன்னாலே எஸ்சி மாணவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்கலாம் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஓபிசி மாணவர்களுக்கும் ரிசர்வேஷன் அதிகமாக இருக்குது. அதில் படித்து வந்தவன் தான் நான். அதில் தான் இன்ஜினியரிங் படித்து நான் வந்திருக்கேன். இல்லை, உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் விஜய் நோக்கி போகிறாங்க, நிறைய மாற்றம் வேண்டும்லாம் சொல்கிறாங்க இல்லையா? மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தமிழ்நாடு, இங்கே இருக்கிற அரசியல் களம்ன்றது விஜய் அவர்களுக்கு புதுசு. அவருக்கு அரசியல் நாலேஜ்ன்றதே அதிகமாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் புரிதலே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அவர் மாற்றம் வேண்டும், அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற மாணவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி நிறையா டெவலப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இலக்க ஜிடிபி ரேஷியோ நம்ம வச்சுருக்கோம் 10.28%. இப்போ 2025-26 ரேஷியோ இதை சென்ட்ரல் தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ மாற்ற வேண்டும்னு சொல்லி விஜய்க்கு கொடுக்குறனால இந்த ரேஷியோவெல்லாம் நம்ம உடச்சி விடுற மாதிரி இருக்கும்ல.
உடனே அவர் ஆட்சியெல்லாம் பிடிச்சி வந்துட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அவருக்கு இந்த 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் எப்படி அவரோட நிலைப்பாடு இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலே அவர் நின்னார்னா அவருக்கு மாற்ற வேண்டும்னு சொல்லி அப்போ வாய்ப்பு கொடுங்க. எடுத்தோடனேலாம் தமிழ்நாட்டை வந்து அவர்கிட்ட கொடுக்குற அளவெல்லாம் இங்கே வந்து மக்கள்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா இது தமிழ்நாடு. செஞ்சதை வச்சு தான் சொல்கிறேன். திமுக வந்து இந்த தேர்தலில் 160க்கு மேலேயே சீட்டு வந்து வெற்றி பெறும். 2026 யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் முக ஸ்டாலின் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்தில் அவருடைய நலத்திட்டங்களால் பலன் அடைஞ்சவங்க குறைஞ்சது 2 பேராச்சும் இருப்பாங்க. ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து அந்த பெண்ணுக்கு வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சுன்னு சொன்னிச்சுன்னா காலை உணவு திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பெரிய குழந்தைகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு புதுமை பெண் உதவி திட்டத்தில் நிறைய இருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், இப்படி வந்து முதல்வருடைய நலத்திட்ட உதவிகள் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக முக ஸ்டாலின் வர்றதுக்கு அவர் தான் வருவார். நீங்கள் அவரை உதவி திட்டத்தில் என்னென்ன பலன் அடைகிறீங்க? நான் வந்து கண்டிப்பாக அவருடைய மகளிர் உரிமை தொகையில் மாதம் 1000 ரூபாய் வாங்குகிறேன். புதுமை பெண் திட்டத்தில் பொண்ணு வந்து பணம் வாங்குது. அதுக்கு அடுத்து வந்து இப்போ கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு லேப்டாப் உதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் வந்து பலன் அடைஞ்சிருக்கோம். அதனால் முக ஸ்டாலின் வந்தால் நாடு வந்து இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நாட்டுக்கு நல்லா நிறைய நல்லது பண்ணுவார். கல்வியில் சிறந்து விளங்கணுமா, பண்பாட்டில் சிறந்து விளங்கணுமா. போன மாதம் வந்து பிஜேபி அரசாங்கம் தொகுதி மறு வரையறை அப்படின்ட்டு மசோதா கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து திமுகவுடைய எம்பிக்கள் வந்து 40 பேர் போய் போராடி முறியடித்து வெற்றி கண்டது திமுக அரசு தான். நேற்று கூட பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு 10.83% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? முக ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின் வந்தாக்க நிறையா நல்லது பண்ணுவார். இன்னும் நல்லது நடக்கும், நாட்டுக்கு நல்லது நடக்கும். மத நல்லிணக்கத்துக்கு, அதாவது இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீப பிரச்சனைங்கிறது முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு. அதில் மத கலவரம் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தியது வந்து திமுக அரசு. அதனால் மக்கள் வந்து நாங்கள் வந்து திமுக அரசுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரெட்டலை தான் வரும். எத்தனை சீட்டு வரும்? நாங்கள் எப்படி 132 கிராமத்தில் வில்லேஜில் எப்படி நாங்கள் ஒரு 10 இடம் 15 இடம் பிடிச்சிடுவோம். இந்த ஏரியாக்குள்ள மதுரை மாவட்டத்துக்குள்ள 10 இருக்கா, 9 இடம் பிடிப்போம். நாங்கள் உறுதியாக பிடிப்போம். இந்த இடம் போகும். மீண்டும் மீண்டும் எடப்பாடியுடைய அம்மாவுடைய ஆட்சி தான் வரும். மீண்டும் எங்கள் அம்மாவுடைய ஆட்சி தான் வரும். எங்கே என்ன நடந்தாலும் ஆட்சியில் உட்கார்றது ரெட்டலை தான் உட்காரும். ரெட்டலை உட்கார்ந்தா தான் மக்களுக்கு நல்லது. மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாருக்கும் நல்லது. மீண்டும் ரெட்டலை தான் வரும். இங்கே வேண்டாம் இது பண்ணலாம், மற்ற இடத்துல ரெட்டலை வரும், உறுதியாக வரும். ஆட்சி அமைக்கிறது ரெட்டலை தான். மூர்த்தி இங்கே வேணால் மூர்த்தி என்ன இது பண்ணலாம், வாங்கலாம், அந்த இடத்துல ஓட்டு. மற்ற இடத்துல வந்து ரெட்டலை வந்து உறுதியாக ஆட்சி அமைக்கிறது ரெட்டலை அமைக்கும். அது வந்து சந்தேகம் கிடையாது, உறுதி. ஹலோ சார், சொல்லுங்கள். இந்த 2026 தேர்தலில் உங்களோட யாருக்கு ஓட்டு போட்டீங்க, ஏன் ஓட்டு போட்டீங்க? எனக்கு வந்து ஓட்டு எலெக்ஷனில் நான் வந்து டிஎம்கேக்கு தான் போட்டேன். நான் வந்து இப்போது ஏன் போட்டேன்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஓகேவா. டிஎம்கே வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அவங்க தான் டிபார்ட்மெண்ட்டை. ப்ளஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் கொடுத்தது அவங்க தான். ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தது தான். நான்லாம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு எங்கள் வீட்டில். ஸோ அப்போ அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஜினியரிங்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க, ரிசர்வேஷன் 7.5 கொடுத்தாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பண்ணியும் அந்த ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போடலன்னா எப்படி? அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா அந்த டைமில் அதாவது துரோகம் மாதிரி இல்லையா? இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் டிவி கேக்கு போட்டால் ஒரு மாற்றம் வரும். அவங்க வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஏதாவது ஜெயிச்சுட்டு அந்த தொகுதியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஓட்டு போடுவோமே. எடுத்தோன்னே எதுக்கு சிஎம் சீட் கொடுக்கணும் அவங்களுக்கு? ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அவங்க வந்து இன்னும் அதை பற்றி எதுவும் பேசலை. எதுவும் தீய சக்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லட்டும். அப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்பிக்கை வரும்போது அப்போ நம்ம அங்கிட்டு போட்டுக்கலாம். ஸோ நான் எந்த கட்சிக்கும் எதுவும் கிடையாது. பட் அவங்க இன்னும் கரெக்டாக ஸ்டாண்டர்டாக நிற்கலை. நின்றா நம்ம பார்க்கலாம். 2026 யார் வருவாங்க எதிர்பார்க்குறீங்க? டிஎம்கே தான் வரும். எப்படி அப்படி உறுதியாக சொல்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் மாற்றம் வரணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா இளைஞர்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும்னு தானே விஜய் பின்னாடி போகிறாங்க. நீங்கள் ஒரு இளைஞராச்சு, திமுகன்னு உறுதியாக சொல்கிறீங்களே, அதான் கேட்குறேன். எனக்கு இது 2வது ஓட்டு தான், ஓகேங்களா. நான் ஏன் மாற்றம் வரணும்னு கேட்குறேன். ஆல்ரெடி எஜுகேஷனில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது, ஜிஆர் ரேஷியோவில் செகண்டில் இருக்குது.
இது எங்கே நீங்கள் தேர்டுக்கும் ஃபிஃப்த்துக்கும் கொண்டு போக போகிறீங்களா? இல்லை ஜிஎஸ்டிபியில் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். இது எதுவும் செகண்டுக்கு ஃபிஃப்த்துக்கு கொண்டு போகிறீங்களா? இல்லை ஒன்றுக்கு மேலே எதுவும் இருக்கா? உமன் சேஃப்டியில் 5ஆவது இடத்துல இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. இதில் ஃபுல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இதில் என்னத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்க எனக்கு தெரியல. இல்லை விஜய் வந்தானே இதை தக்க வைக்க மாட்டாருன்னு நம்பலையா? இல்லைங்க, எனக்கு புரியலை. ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பேசிக்கணும், ஐடியாலஜிக்கலாக பிராமண எதிர்ப்பு, இடபிள்யூசி ரிசர்வேஷன், டீலிமிட்டுன்னு சொல்லிட்டு எம்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஃபுல்லாக எனக்கு புரியுமா? எனக்கு அதான் புரியலை. அவனுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு புரிஞ்சு இதை பற்றிலாம் கேள்வி கேட்குறாங்க. இதை பற்றிலாம் புரிஞ்சு ரிசர்வேஷனாக இதான்ப்பா, இடஒதுக்கெலாம் இதுக்கு தராங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இப்படிலாம் இருந்துச்சு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க, திராவிடியன் ஐடியாலஜி இப்படிலாம் இருந்துச்சு, தமிழ் தேசியம் இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசினாங்கன்னா சரி ஓகே, மாற்றம் கட்டாயமாக பேசுகிறாங்க, ஏடிஎம்கே மாதிரி இவங்க ஒரு புது கட்சியாக இருக்காங்களே வராங்களேன்னு சொல்லிட்டு மாற்றம் தாராளமாக கொடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி எதுவுமே பேசலையே. அவங்க பேசுகிறது என்ன, தீய சக்தியா தூய சக்தியா இதுதான் பேசுவாங்க. மற்ற எதுன்னு தெரியப்படுது அவங்க சொல்லுங்கள். டிஎம்கே ரொம்ப இது லஞ்சம் வாங்குறாங்க, அது ஊழல் அழைக்க. அதான் இப்போ இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம் இந்த சங்கர் படத்தில் இருக்கு பார்த்துருக்கீங்க. சங்கர் படத்தில் நார்மலாக வந்து ரிசர்வேஷன்லாம் கூடாது இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க சங்கர் படத்தில் மாதிரி. இப்போ அதே சங்கர் படத்தில் மாதிரியே அவருக்கும் அதான் ஆசை, அந்த கூட்டத்துக்குமே அதான் ஆசை. எப்படா அவங்க இந்த ஊழல் பற்றி பேசுவானுங்க, எப்படா இந்த கரப்ஷன், இந்த லஞ்சம், இதை பற்றி இந்த டாபிக் அதாவது இங்கே இருக்க அரசியல் ஆரிய திராவிட அரசியலாக இருந்துச்சு. அந்த டாப்பிக்கை மாற்றி ஊழல், கரப்ஷன், லஞ்சம் இப்படி பேச வச்சு அப்படியே மாற்றி விட்றாங்க. ஸோ மொத்தமாகவே இந்த ரிசர்வேஷன் அது இதுன்னு பேசிக்கணும். அந்த டாபிக் மாதிரி இப்போ வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால தான் மாற்றணும் இங்கே தேவையில்லை, இருக்கிறதே போதும் எங்களுக்கு. அது வந்து டிஎம்கே ஆட்சியில் தான் கடன் தொகை அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த கடன் தொகையெல்லாம் குறைச்சிடுன்றாங்க டிவிக்கே வந்தால். அது எப்படி? நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்குலாம், அந்த ஜிஎஸ்டிபி டு டெப்ட் ரேஷியோ தெரியுமா? அதாவது ஒரு மாநிலத்தில் 30% கீழே தான் வந்து அந்த ரேஷியோ இருக்கணும். அது தமிழ்நாடு கரெக்டாக இருக்குது. உங்கள் ஃபோனில் இன்றைக்கி ChatGPT இருக்கலாம், இல்லை ஜெமினி இருக்கலாம், கிளவுட் இருக்கலாம். இங்கே எதை வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நம்ம ஸ்டேட்டு கடன் ரிஸ்க் இருக்கான்னு கேளுங்க, அந்த லிஸ்ட்டில் நம்ம வராது. ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஜிடிபி க்ரோத் இருக்குல்ல, அந்த வரவு இருக்குல்ல, அது வந்து எங்கேயோ இருக்குது. இப்போ அம்பானி இருக்காரு, அம்பானி 10 கோடி ரூபா கடன் வச்சிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி நிறையவே சம்பாதிக்கிறாரு. ஆனால் எனக்கிட்ட வந்து இப்போ ஒரு 10 ரூபா கடன் இருக்குன்னா அவரோட நான் தான் பணக்காரனா? அந்த மாதிரி இருக்கு நீங்கள் பேசுகிறது. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் தப்பான புரிதல். அந்த கடன் அதிகமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. தயவு செஞ்சு நீங்களே தேடி படித்து பாருங்கள். இப்போ டிவிக்கு வந்து அந்த கடன்லாம் குறைஞ்சிருமா? டிவிக்கு வந்து எப்படி கடன் குறையும் நான் சொல்கிறேன். அதாவது தங்கம் கொடுப்பாரு, அப்புறம் கல்யாணம் ஆனால் ஒரு தங்கம் வரும், குழந்தை பிறந்தா ஒரு தங்கம் வரும், அதுக்கப்புறம் வந்து 2500 காசு கொடுப்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் அளவு கண்டிப்பாக குறையும். 26 யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? திமுக தான் ஜெயிக்கும். ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறீங்க? நான் இது வரைக்கும் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ அவங்க எம்ஜிஆர் காலகட்டத்தில் அதிமுகன்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஜெயலலிதா காலகட்டத்தில் கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு வடக்கு. இப்போ இவங்க மூலியமாகவும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சுயமரியாதை தன்மானத்தை இழந்து ரொம்ப ஏற்றி அதிமுகன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது. அதனால் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். மற்றது உங்களுடைய சட்டத்திட்டங்களில் நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு பெண்கள் வந்து பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நன்றி விஷயத்துக்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். மாற்றி ஓட்டு வந்துருக்கும்போது ஏற்கனவே வேறு அவங்களுடைய ஓட் பேங்க் வர இருக்குது. இப்படி வேறு மன மாற்றத்தில் வேறு நிறைய பேர் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக தான் வரும்னு என்னோட ஒரு நம்பிக்கை. சொல்லுங்கள் ப்ரோ, என்ன சொல்லணும்? யாருக்கு ஓட்டு போட்டீங்க, ஏன் ஓட்டு போட்டீங்க? நான் விசில் சின்னத்துக்கு தான் போட்டேன். கடந்த 20 வருஷமாக வந்து 2 ஆட்சி தான் மாறி மாறி வருது. இப்போ அம்மா இருந்தாங்க அப்படின்னா அம்மா ஆட்சி தான் வந்திருக்கும். சரி, ஆட்சியை மாற்றம், ஒரு புதுசாக ஒரு ஆட்சியை நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்காண்டி தான் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். அவ்வளோதான். என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எந்த மாற்றம் வரணுன்றக்காண்டி தான் நாங்கள் ஓட்டே போட்டிருக்கோம். புதுசாக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லது தானே. அதாவது இலவசமாக ஒரு இலவசமாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு நமக்கு செலவு வைக்கிறது அது ஒரு ஆட்சியே கிடையாது. நமக்கு 10,000 ரூபா செலவையே வந்து 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுமே இலவசம் தான் கொடுக்குறோன்றாங்களே. யார்? டிவிக்கேவும் வந்து 2500 ரூபா வந்து கொடுக்குறோன்றாங்க. ரைட்டு, கொடுத்தா வாங்கிக்கிற வேண்டியதான். நம்ம காசு தானே, நம்ம வட்டி காசு தானே. அப்புறம் வந்து குழந்தை பிறந்தா தங்கம் தரதா கொடுக்குறாங்க. வாங்கிக்கிற வேண்டியதான், வாங்கிக்கிற வேண்டியதானே. ஆனால் இதை பார்த்தீங்கன்னாலே கடன் அளவு வந்து 12,000 கோடி தாண்டி போகுது. அது நம்மளுடைய இது என்னென்னா, ஆட்சி நமக்கு என்ன பெஸ்ட்டு கிடைக்குதோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். அது கடன் வாங்குறாங்கன்றது வந்து அவங்களுடைய இந்தியாவுடைய அதோட இதுதான். அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, நான் 7 வயசுலேருந்து ஏடிஎம்கேல இருந்தேன். அம்மா கட்சியில் இருந்தேன் 7 வயசுலேருந்து. இப்போ வந்து எனக்கு வயசு 56 ஆகுது. நான் 53 வயசுலேருந்து அம்மா இறக்கவும் ஜெயலலிதா இறக்கவும் வெறித்தனமாக
சரி நீ அந்த கட்சியில் இருக்க வேணாம், அம்மா இல்லை ஐயா இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவில் இணைஞ்சிட்டேன். இணைஞ்சதுனால பார்த்தா எங்களுக்கு எந்த குறையும் இல்லை திமுகனால. பசி அமர்த்துற மாதிரி ஒரு கிளைகளுக்கு மாதம் 1000 ரூபா போடுறாரு, இந்த ஊனமுற்றவர்களுக்கு ரூபா போடுறாங்க. அவங்க அந்த கட்சினால எந்த குறையுமே இல்லை. குறை சொல்கிறதுக்கு வேலை இல்லை. அவங்க எதை செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. அதே எங்களுக்கு ஒரு இது. அதனால தான் அந்த கட்சிக்கு நான் இந்த வட்டமும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு உதயசூரியன் தான் ஒரு உயிர் தான். மாற்றம் அதெல்லாம் தேவையில்லை. மாற்றம் தேவையில்லை. இது நல்லா தானே செய்கிறாங்க. என்ன குறை இருக்குது? உதயசூரியன் வந்ததுலேருந்து என்ன குறை இருக்குது? ஒரு குறை இல்லை. கடன் அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மக்களை போல சனத்தொகையை அவங்க கட்டுப்படுத்தணும்னா கடனை வாங்கி கடனை ஒன்றில் ஏற்றணும், ஒன்றில் இறக்கணும், இப்படி மாறி வர்றதானே. பணம்ன்றது வந்து ஏன்ட்ட இருக்கும். இப்போ சாயந்தரம் உங்கள்கிட்ட வந்துடும். உதயசூரியனால எந்த குறையும் இல்லை. நல்லா தான் இருக்குது. மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. வரவும் செலவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏழை பாலைகளுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு வராங்க. எந்த குறையும் இல்லை. உதயசூரியனால எந்த குறையும் இல்லை. என்னென்ன பயன்படுறீங்க? நான் வந்து கலைஞர் டிவி வாங்கியிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரமாவுக்கு பணம் போடுறாங்க, வீட்டு பட்டா கொடுத்துருக்காங்க, வீட்டு மன இடம் கொடுத்துருக்காங்க. என்ன குறை இருக்குது? எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. அவங்க 1000 கொள்ளை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கல்ல. அதனால தான் நமக்கு திமுக பிடிக்கும், ஓட்டு போடுறது. 26 எலெக்ஷன் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டால் நான் திமுக கூட்டணி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் ஓட்டு போட்டோம். எதுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒன்றிய அரசு மூலிமா நம்ம மாநில உரிமைகளை பறிக்கிற நிறைய விஷயங்கள், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், ஹிந்தி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கான நிதியை கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்போ வேறு ஒரு ஆட்சி இருந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஒன்றிய அரசோட ஆட்சி தான் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கும். அதாவது மாநில உரிமைன்ட்டு நமக்கு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் திமுக இருந்ததுனால தான் எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி நமக்கான உரிமை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பெற்று தந்திருக்கு. இப்போது அது மூலியமாக தான் இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து 10.83% வந்து வளர்ச்சி விகிதம் வந்திருக்கு. இது எல்லாமே திமுக அரசுனால சாத்தியமாக இருந்திருக்கு. இப்போ திமுக இல்லாமல் வேறு ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. யார்கிட்டயாச்சும் ஒருத்தவங்கள்ட்ட அடிமையாக இருக்கிற மாதிரி தானே. இப்போ திமுக விட்டால் வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இப்போ இருக்கோன்றனால நம்ம திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கேன். மாற்றம் வேண்டும் சொல்லி விஜய் சைடெலாம் போகிறாங்களே இளைஞர்கள், அதை பற்றி ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்து டக்குன்னு அவர் நம்ப முடியாமல் ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன் இப்போ விஜயே வந்து ஒரு திடீர்னு ஒரு புதுமுக இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருவாரா? ஏன் அவரே ஒரு நம்பாத அப்போ நம்ம எப்படி அவர் நம்ப முடியும்? இது வந்து அரசியல். ஒரு 5 வருஷத்தோட நம்ம மக்களோட வாழ்க்கை. அவரை எப்படி திடீர்னு அவரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் இளைஞர்கள் எல்லாருமே அது வந்து சினிமா பார்த்து போகிற கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தற்கொலை கூட்டத்துக்கும் தத்துவ கூட்டத்துக்கும் நடக்கிற ஒரு வார் மாதிரி தான் இருக்குது. இப்போது வந்து அவங்களுக்கு விஜய் நம்பி நிறைய இளைஞர்கள் போராடணும்னா அவரை வந்து நிறைய அவங்கள வந்து அரசியல் படுத்தணும். அவர் தான் ஒரு தலைவனாக அவரை வந்து அரசியல் படுத்தணும். இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது என்ன மாதிரி வருதுன்ட்டு யாராலையும் கணிக்க முடியாது. அந்த நேரத்தில் இப்போது நிறைய பேர் வந்து விஜய் ஜெயிக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு நிறைய வீடியோக்கள்லாம் வருது. நிறைய சின்ன பசங்கள்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரியான வீடியோக்கள்லாம் வருது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வர்றப்போ அவர் தான் அவங்க கட்சியிலேருந்து இப்போ ஒரு ஆறுதலோ இல்லை ஒரு அட்வைஸ் மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது விடணும். இப்படிலாம் பண்ணாதீங்க, வெற்றியை தோல்வியோ நம்ம வந்து இப்போ ஜெயிக்கலைனாலும் இல்லை 31 ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அவர் ஒரு சொல்லணும். ஆனால் அது எதுவும் சொல்லாமல் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு பண்பே இல்லாமல் ஒரு இருக்கார். அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவர் நடிப்பு சினிமாவை பார்த்து போகிற கூட்டமாக தான் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போது திமுக வளர்ந்தே சினிமாவனால தான். அது வந்து அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா பராசக்தி படம் வந்து அந்த டைமில் பெருசாக பேசப்பட்டு அது மூலியமாக நம்ம பகுத்தறிவு பெற்றிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னா, பராசக்தி படம் வந்து அந்த டைமில் வந்து ஒரு சின்ன சீன் வந்து ஒரு சென்சர் பண்ணிட்டாங்க. அது அம்பாள் இல்லை, அது வெறும் கல் அப்படின்னு சொல்கிறது. கல்லுன்ற வார்த்தை வந்து மூட் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்கள் தாத்தா சொன்னது. ஆனால் தேட்டரில் பார்க்குறப்போ அது மூட் பண்ணதுனால அந்த மூட் பண்ண இடத்த ஹோல் தேட்டரே வந்து அது கல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு ஒரு திரைப்படம் மூலிமா நம்ம வந்து எந்தளவுக்கு ஒரு பகுத்தறிவு பெற்றிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இது. அப்படியே அந்த பராசக்தியிலேருந்து இப்போ வந்த பராசக்தி வரையும் கொண்டாடுற ஒரு மனப்பக்குவத்தில் உள்ள ஒரு ஜென்ரேஷனாக தான் இப்போ நம்ம இருக்கோம்.
அதனால் தமிழ்நாடு மக்கள் வந்து கரெக்டாக ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். போன்ற பசங்க தானங்க தீவிரமாக இருக்கேன் டிவிக்கேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நமக்கு தெரியாதுங்க. நம்ம வந்து படிப்பு தானே. படிப்புல கான்சென்ட்ரேட். ஆமாம், படிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குதுங்க. அது கூட்டம் நிறையா வருது அவருக்காண்டி. அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டம் வந்து ஓட்டா மாறுமான்றது தெரியாது. அது ஓட்டுன்னு போகும்போது பாலிடிக்ஸ்ன்றது வேறு, படிப்புன்றது வேறுங்க. இப்போது இவர் கொண்டு வந்திருக்கிறது நான் முதல் ஸ்கில்லேருந்து நிறைய கம்பெனிகள்லாம் அட்டன் பண்ணலாம், நிறைய ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கலாம். அது நிறைய கொண்டு வராங்க. பரவாயில்ல, லேப்டாப் தந்திருக்காங்க. இப்போது நிறைய இது வந்துட்டு தான் இருக்குது. மாணவர்களுக்கு 1000 ரூபா தர்றது நான் முதல் ஸ்கில்லேருந்து நிறைய போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் இப்போ என்னென்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பஸ்ஸுக்கு வந்து போகிறது அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இனிமேல் லேப்டாப் தந்தது அதோட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எல்லாமே அதில் லேப்டாப்பில் தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பிபிடி ப்ரெசன்டேஷன் எதுன்னு பண்ணுறாலுமே நம்ம லேப்டாப்பில் வந்து பண்ணிக்கிறோம். அது நல்ல ஒரு ஸ்கோப் நல்லா இருக்குது. அந்த 1000 ரூபா ஸ்காலர்ஷிப் அது கிடைக்கிது, அது நல்லது. ஆமாம், பசங்க. ஆமாம், நான் முதல்லேருந்து கிடைக்கிது, அது ஒரு நல்ல விஷயம். 2026 கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இப்போ யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஐயா ஸ்டாலின் தான் வருவார். கடந்த 5 வருஷத்தில் கடந்த 5 வருஷமாக அவர் வந்து மக்களுக்காக நிறையா நம்பர் 1 தமிழ்நாடாக வந்து இப்போ கண்டிப்பாக மாற்றி வச்சுருக்காப்புல. அதனால் கண்டிப்பாக இந்த தடவையும் ஐயா ஆட்சி தான், ஸ்டாலின் ஆட்சி தான் வரும். அதுக்கு என்ன காரணம்? கடந்த 5 வருஷமாக நீங்களே பார்த்தாலே தெரியும், மக்களுக்கு ஆட்சியில் எல்லா நல்லதுகள்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு வந்து இலவசமாக பஸ் வந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆமாம், 1000 ரூபா பணம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது மக்களுக்கு. அதுபோக நம்ம விளையாட்டுத்துறையிலையுமே உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து நம்ம சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்ற ஆட்சியில் பார்க்க இந்த இடம் விளையாட்டுத்துறை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது. அதனால் நாங்கள் இளைஞர்களாக இருக்கனால அந்த இதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். அவங்க போகிற டிவிக்கேன்றாங்க. விஜய் ஒரு பெரிய அதை ஒன்று பார்க்குறீங்க. அவர் வந்து இப்போதைக்கு புதுசாக வந்திருக்காரு, கொஞ்சம் கண்மூடித்தனமாக இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. கூட்டம் சேர்ற இடத்துல ஜெயிக்க முடியுமான்றது எல்லாமே ஒரு நிதர்சனம் இல்லைல்ல. நீங்கள் திமுகன்றது இன்றைக்கி வந்து இல்லை, 75 வருஷமாக நம்ம ஆண்ட கட்சி. இன்றைக்கி வந்து டிவிக்கே தானே ஒன்றுமே பண்ண முடியாது. உதயசூரியன் தான் சொல்லலாம். இருந்தாலும் அந்த களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு டிவிக்கேக்கு தெரியுமா? 75 வருஷமாக அந்த களத்தில் இருந்தால் நான் அதை பண்ண முடியும். இப்போ வந்து நான் அந்த களத்தில் இறங்கி நான் பண்ணுவேன்னா எப்படி பண்ண முடியும்? கடந்த 3 வருஷமாக தான் அவர் மாணவர்களை சந்திக்கிறார் விஜய். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே போயிருந்தார்? நீங்களே அதை கேட்கலாம். எங்கே இருந்தார் விஜய்? இப்போ இந்த 3 வருஷம் அவர் எலெக்ஷனில் வரப்போகிறேன்றக்காக மாணவர்களை சந்திச்சு அந்த நிதி இது பண்ணலாம். இதுக்கு டிஎம்கே இதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் பண்ணிட்டு வரோம். டிஎம்கே காலை உணவு திட்டம் இது மாணவர்களுக்கு மிக சிறப்பானது. எந்த ஒரு மாணவரும் காலைல சாப்பிட்டு போகிறதே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் உணவு அளிக்கிறது காமராஜருக்கு அடுத்து இவர் மட்டும்தான். மகளிருக்கு 1000 ரூபாய், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இது போன்ற நிறையா இருக்குது. சொல்லணும்னு நினச்சா நேரம் பத்தாது எனக்கு. நான் முதல் திட்டம் மக்களுடன் ஸ்டாலின் ஆதரிக்கிறோம்.